Welcome to our channel, Current Affairs, July 10, 2026, Part 2. Prime Minister Narendra Modi, இந்தோனேஷியாவின் highest civilian honor பின்டாங் அடிபூர்ணா அவார்டை பெற்றுள்ளார். இந்தியா மற்றும் இந்தோனேஷியா இடையேயான லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப்பை வலுப்படுத்த கங்கா மகாகம் விஷனை வெளியிட்டார். India appointed chair of ninth session of Intergovernmental Group of Experts on Consumer Production. இது குளோபல் கன்சியூமர் ப்ரொடக்ஷனில் இந்தியாவின் முக்கிய பங்கை காட்டுகிறது. இந்தியா மற்றும் இஸ்ரேல் இந்தியாவில் 2015ஆம் ஆண்டு மாடல் பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரீட்டியை அடிப்படையாக கொண்டு புதிய பைலாட்ரல் இன்வெஸ்ட்மெண்ட் அக்ரிமெண்டில் கையெழுத்திடப்பட்டுள்ளது. இதன் நோக்கம் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதலீடுகளை ஊக்குவித்து பாதுகாப்பதாகும். FY27க்கான இந்தியன்ஸ் எக்கனாமிக் growth forecast-ஐ இரண்டு முக்கிய சர்வதேச அமைப்புகள் வெளியிட்டுள்ளன. IMF இந்தியாவின் growth rate 6.4% என கணித்துள்ளது. அதேபோல் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதாவது ADB 6.6% growth forecast-ஐ வெளியிட்டுள்ளது. ஹை எனர்ஜி பிரைசஸ் காரணமாக அதன் ஃபோர்காஸ்டை சிறிது குறைக்கப்பட்டுள்ளது. குளோபல் பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2026 இந்தியா 125வது இடத்தை பெற்றுள்ளது. ரினியூவபிள் எனர்ஜியை ஊக்குவிக்கும் வகையில் வேர்ல்ட் பேங்க் PM சூர்யகர் திட்டத்திற்காக $890 மில்லியன் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டத்தின் மூலம் ரூஃப்டாப் சோலார் இன்ஸ்டாலேஷனை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பொதுமக்களின் பொருளாதார நிலையை அறிய 3 ஹவுஸ்ஹோல்ட் சர்வேஸை தொடங்கியுள்ளது. அவை இன்ஃப்ளேஷன் எக்ஸ்பெக்டேஷன் சர்வே, அர்பன் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே அண்ட் ரூரல் கன்சியூமர் கான்ஃபிடன்ஸ் சர்வே. நில்கிரிஸ் பகுதியில் எஜிப்தியன் வல்ச்சர் தற்போது அழிந்து வருவதாக கன்சர்வேஷனிஸ்ட் எச்சரித்துள்ளனர். ஜூலை 6 வேர்ல்ட் ரூரல் டெவலப்மெண்ட் டே. இதன் நோக்கம் ஃபினான்சிங் த ஃபர்ஸ்ட் மைல் ஆஃப் ஃபுட் சிஸ்டம்ஸ். ஜூலை 7 வேர்ல்ட் கிஷ்வாலி லாங்குவேஜ் டே. ஜூலை 7 வேர்ல்ட் பயோ ப்ராடக்ட் டேயாகவும் அனுசரிக்கப்படுகிறது. இது பயோபேஸ்ட் ப்ராடக்ட் மற்றும் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் கொண்டாடப்பட்டு வருகிறது. குயிக் ரிவிஷன். Thank you for watching. Like and subscribe our channel to get more updates on current affairs.